ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. டாப் மோஸ்ட் கல்லூரி என் வேற ஜோன் கோயம்புத்தூர் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் வந்து திருச்செங்கோடு. ஸோ இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கல்லூரிகள் எதுன்னு இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஏன் சார் இந்த ஜோன் மட்டும் சொல்கிறேன்? நான் மதுரை ரீஜனையும் போட்டிருக்கேன், அடுத்து திருச்சி ரீஜனும் வரப்போகுது. ஸோ இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பசங்களுக்கு தெரியணும் இல்லையா, எது டாப் மோஸ்ட் அண்ட் அந்த அந்த சாய்ஸஸில் அந்த இடத்துல சாய்ஸஸ் எப்படி வைக்கணுங்கிறது தெரியணும்ல, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போது இந்த ஜோனில் எது வந்து டாப் மோஸ்ட் கல்லூரி அப்படிங்கிறது பார்த்துருவோம். அண்ட் எதை வச்சு நம்ம இதை எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஆவரேஜ் சேலரி, ஹையஸ்ட் சேலரிங்கிறது ஒருத்தர் 2 பேர் இல்லை 3 பேர் ஏன் 4 பேர் கூட வாங்கட்டும். ஆவரேஜ் சேலரிங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இடத்துல ஒரு 600 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா அதில் ஆவரேஜாக வந்து 7.5 எல்பியை வாங்கி தராங்கன்னா சும்மா கிடையாது. நான் வந்து உதாரணத்துக்கு சொன்னேன், ஒரு 1200. அப்போது 7.5 எல்பிங்கிறது வென்டாஸ்டிக் நம்பர். இது வந்து எல்லா கல்லூரினாலையும் வாங்கி தர முடியாது. அதனால தான் ஆவரேஜ் சேலரி வச்சு நான் எடுத்திருக்கேன். 7.5, 7.5 எல்பிஏ, 5.5 எல்பிஏ. ஸோ ஹையஸ்ட் சேலரி உங்களால் பார்க்க முடியும். ஆவரேஜ் சேலரிங்கிறது மிக முக்கியம். ஏன்னா ஒரு கல்லூரியில் வந்து எல்லாருனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா 50 எல்பிஏ 47 எல்பிஏ வாங்க முடியுமான்னு தெரில. ஏன்னா அந்த மாதிரி எம்என்சி பெரிய கம்பெனி அமேசான் இல்லை வந்து ஆக்செஞ்சர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸ் வரதே அரிது. அப்படியே வந்தால் கூட ஒருத்தரோ 2 பேர் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. மீதி இருக்க ஆக்சென்சியல் இல்லை வந்து விப்ரோ, இன்ஃபோசிஸ் இது போன்ற எம்என்சி கம்பெனிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவரேஜ் சேலரி கொடுக்குறதுல நிறையா காட்டியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த 7 எல்பிஏ டு ஒரு 7.5 எல்பிஏ, 8 எல்பிஏ, 10 எல்பிஏ இதெல்லாம் வந்து பெரிய நம்பர். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு கணக்கு போடுங்க, இது வந்து இப்போ ரேனம். ஸோ அப்படிங்கும்போது அதன் அடிப்படையில் தான் சொல்கிறோம். அண்ட் இத்தனை நேரம் நான் வந்து சேலரி வச்சு பேசுகிறேன். அண்ட் கட் ஆஃப் வைஸ் பார்க்கும்போது ஒரு டீசெண்டான கட் ஆஃப் இருக்க கல்லூரிகள் தான் இதெல்லாம். 175க்கு மேலே தான். அண்ட் கம்மியாக இருக்க காலேஜஸ் இருக்குது, கீழே இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா லோ கட் ஆஃப் ஆனவங்களுக்கு தேவையில்லை அதனால. அண்ட் மோர் ஓவர் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு 5 பேராமீட்டர் நான் எப்பவுமே சொல்கிறது தான். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப்பு, ஸ்கில் டெவலப்பிங்கு, இண்டஸ்ட்ரி டைஅப்பு, அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மாடர்ன் லேபு, இதெல்லாம் இருக்கக்கூடிய கல்லூரிகள் தான் இதெல்லாம். ஸோ அப்போ எல்லா கல்லூரியுமாங்க சார்னா அப்படின்னா எல்லா கல்லூரியில் தான். கொஞ்சம் கீழே வரும்போது நான் சொல்கிறேன், ஏன்னா அதுக்கான கட் ஆஃப் காரங்களுக்கு தான். ஒரு 140 கீழே 130 கீழே வரும்போது அவங்களுக்கும் சீட்ஸ் வேணும்ல, நல்ல கல்லூரியில். ஸோ அவங்களுக்கும் நான் கீழே எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இந்த லிஸ்ட்டு ரொம்ப முக்கியம். கரூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்செங்கோடு, அதுக்கப்புறம் உங்களுடைய கிருஷ்ணகிரி முடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோன் ஃபுல்லாகவே நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு 6-7 மாவட்டங்கள் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அப்போது 2622 ஃபஸ்ட்டு இருக்குது விஎஸ்பி கரூர். 47 எல்பி ஹையஸ்ட் பேக்கேஜ். ஆவரேஜ் சேலரி வந்து 7.5 எல்பிஏ. 47லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. 44 எல்பியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. 7.5 எல்பிங்கிறது குட் நம்பர். நான் அதனால் இந்த பொசிஷனில் வச்சுருக்கேன். நம்பர் 2 பொசிஷன் 2702 பன்னாரம் இன்ஸ்டியூட். என்னதான் பெரிய ஒரு கோட்டையாக இருந்தாலும் சத்தியமங்கலத்தில் 44 எல்பிஏ 7 to 5 எல்பிஏ கொடுத்தாலும் ஹையஸ்ட் இன்டேக், நிறைய இன்டேக் இருக்கனால அந்த டிப்பு தெரியுது. பட் இருந்தாலும் அவங்க முடிஞ்சளவு பிளேஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த கல்லூரி பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், டாப் மோஸ்ட் கல்லூரி தான். அதுக்கப்புறம் 2711 நம்பர் 3 பொசிஷன் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இவங்களும் அப்படி தான், இன்டேக்கில் ரொம்ப ஜாஸ்தி, கோர்சஸும் நிறைய வச்சுருக்காங்க. அதனால இந்த டிப் தெரியுது. ஹையஸ்ட் சேலரி 61.21 எல்பிஏ ஒரு பையன் வாங்கியிருக்கான். ஆனால் ஆவரேஜ் சேலரி பாருங்க 5.5 எல்பி. அதனால இந்த பொசிஷனில் வச்சிருக்கோம். பட் இந்த கல்லூரியுமே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில். 4th பொசிஷன் 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் சேலம். இது ஏன் சார் இந்த பொசிஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா 190 கட் ஆஃப் மேலே தான் ஜிசி சேலம் எடுப்பாங்க. ஃபீஸு கட்ட முடியாமல் இருக்கிற மாணவர்கள் 190, 185 மேலே இருக்கிற கல்லூரி இது. ஆனால் ஒரு என்ஜினியரிங் நல்லா கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் என்ன தர முடியுமோ அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், அந்த ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி தான், அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தான் தர முடியும். பட் தரம் இருக்கா? இருக்குது. 15 எல்பிஏ வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ். நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் 3.2 4.5 எல்பிஏ வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஆவரேஜ். 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். இதுவுமே வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 7 எல்பிஏ ஆவரேஜ் வந்து கொடுக்கல. 2618 அவங்க வெப்சைட்டில் கொடுக்கல, எங்கேயுமே டேட்டா கிடைக்கல. நம்பர் 6 பொசிஷன் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 21 எல்பிஏ. ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 5.65 எல்பிஏ. 7th பொசிஷன் 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். 18 எல்பிஏ பிளேஸ்மெண்ட்டில் 90% மேலே கொடுத்த கல்லூரி. 18 எல்பிஏ வச்சிருந்தாலும் ஆவரேஜ் சேலரி பாருங்க 6.8 எல்பிஏ. அதனால இந்த பொசிஷன் கொடுத்துருக்கோம். அடுத்து 8th பொசிஷன் 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு.
இதுவும் பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்த அந்த ஜோனில் இருந்தால் கூட கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் கூட 21 LPA கொடுத்துருக்காங்க, 4 LPA ஆவரேஜ் சேலரி. அடுத்த 2369 கவர்மெண்ட் காலேஜ் தருமபுரி 7 LPA ஆவரேஜ் கிடைக்கல. 2613 10th பொசிஷன் KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல் 21 LPA 4.9 LPA ஆவரேஜ் சேலரி. 2607 11th பொசிஷனுக்கு KS ரங்கசாமி 21 LPA வந்து ஹையஸ்ட் சேலரி, 4 LPA வந்து ஆவரேஜ் சேலரி. இதோட கட் ஆஃப்லாம் நீங்கள் TN வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். 12th பொசிஷன் 2620 விவேகானந்தா காலேஜ் ஃபார் உமன்ஸ் 15 LPA வாங்கி கொடுத்தாங்க, 3.5 to 4 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் சேலரி. 13th பொசிஷன் 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு 44 LPA 5 LPA ஆவரேஜ் சேலரி. அடுத்த 2628 பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 14th பொசிஷனில் இருக்குது, 18 LPA 6.8 LPA. ஏன்னா வந்து பாவையோட 2 கேம்பஸுமே ஒரே மர்ஜிடுங்க, தனித்தனி கேம்பஸாக இருந்தாலும் ஒரே வளாகத்துக்குள்ளே தான் இருக்குது, ஒரே கேம்பஸ் இன்டர்வியூ தான் வர்றாங்க, எல்லாமே ஒன்று தான். ஸோ அதனால் அதே தான் போட்டிருக்கோம். அடுத்த 2653 15th பொசிஷன் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 12.5 LPA 4.5 LPA ஆவரேஜ் சேலரி. 16th பொசிஷன் 2723 வெள்ளல்லார் 9 LPA வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 17th பொசிஷன் 2608 M குமாரசாமி 44 LPA 6.8 LPA ஆவரேஜ் சேலரி, நல்லா இருக்கு. 18th பொசிஷன் 2610 முத்தையாமால் இன்ஜினியரிங் நாமக்கல் 15 LPA 4 LPA வந்து ஆவரேஜ் சேலரி. 2609 மகேந்திரா 20th பொசிஷன் 12 LPA ஹையஸ்ட், ஆவரேஜ் வந்து 2.5 LPA. 20th பொசிஷன் 2634 எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் 4 to 7 LPA தான் வாங்கி கொடுத்துருக்காங்க, 2.5 LPA ஆவரேஜ் சேலரி. 21th பொசிஷன் 2624 ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 12 LPA 3.5 LPA வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி. 22th பொசிஷன் 2632 மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 12 LPA ஆவரேஜ் சேலரி, 2.5 LPA வந்து ஆவரேஜ் சேலரி, 12 LPA ஹையஸ்ட் சேலரி. 23 பொசிஷன் 2758 JKK முனிராஜ் 10 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் சேலரி 4 LPA. அடுத்து அதிகமான டேட்டா கிடைக்கல, பட் அதிகமான ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அடுத்தது 25th பொசிஷன் 2634 ER பெருமாள் மணிமேகலை கிருஷ்ணகிரி 5 LPA ஹையஸ்ட் சேலரி, 2 LPA வந்து ஆவரேஜ் சேலரி. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி தில்லை நகர் சேலமில் வந்து இது சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன் 175க்கு மேலே இருந்தாலும் இந்த வருஷம் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயுமே நல்ல பேக்கேஜ் கொடுப்பாங்க, இந்த காலேஜும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பல பராமீட்டர்ஸ் வச்சு தான் நம்ம எடுத்துருக்கிறோம். கட் ஆஃப் மட்டுமே பார்த்து இங்கே எடுக்கலை, ஏன்னா கட் ஆஃப் வைஸ் பார்க்கும்போது இன்டேக் ஜாஸ்தினால அங்கே ஒரு டிப்பு நடக்கும். ஏன்னா ஒரு 2000 பேர் படிக்கிற காலேஜில் லோ கட் ஆஃப் மாணவர் கடைசி மார்க் இருக்கவன் கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். கொஞ்சம்னா எவ்வளோனா ஓரளவு 175 கிட்ட இருந்தால் பரவாயில்ல, அது 130 120 போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்க கல்லூரி தான் இதெல்லாம். ஸோ அதனால் டாப் மோஸ்ட் இந்த கல்லூரிகள், இந்த கவர்மெண்ட் கல்லூரிகளும் இந்த ப்ரைவேட் கல்லூரிகளுமே ஃபஸ்ட் ரவுண்டில் கூட டைப் பண்ணலாம். நீங்கள் 175 எல்லாம் ஈஸியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஜோன் வேணும் அப்படின்னு கேளுங்க. எனக்கு கவுன்சிலிங் வரப்போகுது, அதனால் இது தெரிஞ்சுக்கணும் தான் வீடியோ போட்டேன். ஏன்னா அந்தந்த ஜோனில் என்னென்ன கல்லூரின்னு சொன்னால் அவங்க அந்த சாய்ஸ் பிளிங் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் தான் இந்த வீடியோவை போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த ஜோன் வேணும்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.